நெகட்டிவ் விமர்சனங்களை அடித்து ஒரு கேப்டன் சமாதியில் அஜித் தமிழ் சினிமாவின் உச்ச நத்திரமாகவும் தேமுதிகவின் தலைவருமாகவும் வலம் வந்த கேப்டன் விஜயகாந்த் சினிமா அரசியல் என இரண்டிலும் தனியொரு சகாப்தம் இருந்தவர் விஜயகாந்த். கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஓய்வில் இருந்து வந்தார். சினிமா அரசியல் இரண்டில் இருந்தும் விலகிய விஜயகாந்த் இறுதியாக கடந்த வாரம் 28ஆம் தேதி மியாட் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனையடுத்து விஜயகாந்த் உடலுக்கு ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், இளையராஜா, கவுண்டமணி, பிரபு உள்ளிட்ட ஏராளமான திரை பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்த. ஆனால் அப்போது அஜித் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை. விடாமுயற்சி படப்பிடிப்புக்காக அர்பைஜான் சென்றிருந்த அவர் அதன் பின்னர் தாண்டு கொண்டக்காக துபாயில் குடும்பத்துடன் தங்கியிருந்தார். இதனால் தான் அவர் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வரவில்லை என விமர்சனங்கள் எழுந்தன. அது மட்டும் இல்லாமல் தாண்டு கொண்டாட்டத்தில் அஜித் டான்ஸ் ஆடியது சர்ச்சையானது. இந்த நிலையில் சென்னையில் நடக்கும் கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு அஜித் துபாயில் இருந்து வந்து உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே கலைஞர் நூற்றாண்டு விழா செல்லும் முன்பு விஜயகாந்த் நினைவிடத்தில் அவர் அஞ்சலி செலுத்த வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்தில் அஜித் கலந்து கொள்ளாதது சர்ச்சையாகி கொண்டே இருக்கின்றது. இதனால் இவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி இன்றோடு வைத்து விடலாம் என அஜித் முடிவு செய்து உள்ளாராம். இதனையடுத்து விஜயகாந்த் நினைவிடத்தில் செய்தியாளர்கள் மட்டுமின்றி ஏராளமான ரசிகர்களும் குவிர்ந்துள்ளனர். ஆனால் இது பற்றி அஜித் தரப்பில் இருந்து எந்த அறிவிப்பும் கொடுக்கவில்லை. முன்னதாக விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தாத கார்த்தி, சூர்யா, சிவகுமார், சசிகுமார், ஜெயம் ரவி ஆகியோர் கேப்டனின் நினைவிடம் சென்று அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். இவர்களது வரிசையில் அஜித்தும் இணைவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்து உள்ளனர். அஜித் வந்தால் எந்த அளவிற்கு கூட்டம் வரும் என்பதை அனைவரும் அறிந்த ஒன்றுதான். கூட்டம் அதிகமாக இல்லாமல் சைலண்டாக அஞ்சலி செலுத்த உள்ளார்.